பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி படகில் விவேகானந்தர் பாறைக்கு செல்வதை மக்கள் பார்வையிடவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையால் கன்னியாகுமரி பாதுகாப்பு கோட்டையாக மாறியுள்ளது. கள தகவலுடன் நிகராமுடைய சிறப்பு செய்தியாளர் சிவமணி, தற்போது கடல்ல மீனவர்கள் செல்வதற்கு அனுமதி இருக்கா? அவர்களுக்கு இது போன்ற கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு வேறு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 3 நாள் பயணமாக பாரத பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் இறங்க இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அந்த காந்தி மண்டபத்திற்கு அருகே இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகை, அந்த பகுதியில் அங்கே இந்த ஹெலிபேட் தளம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த தளம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஹெலிபேட் தளத்தில் பாரத பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் இறங்குகிறார். அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மனை தரிசித்து விட்டு பாறையில் விவேகானந்தர் பாறை, நம்ம பார்க்கக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறையில் அவர் அந்த அங்கே அமர்ந்து அங்கே தியானம் செய்ய இருக்கிறார். 2019 கேதார்நாத்தில் அவர் தியானம் செய்த நிலையில் 2024 தற்போது இந்த விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ய இருக்கிறார். இந்த பாறையை பொறுத்த வரைக்கும் அன்னை பார்வதி இங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மனாக இருக்கக்கூடிய நிலையில் அன்னை பார்வதி சிவபெருமானை அங்கே அந்த பாறையில் அமர்ந்து அவர் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் விவேகானந்தர் இந்த போக்குவரத்து ஏதும் படகு போக்குவரத்துலாம் இல்லாத காலத்திலேயே நீச்சல் அடித்து கடலிலே நீச்சல் அடித்து முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதியில் நீச்சல் அடித்து அந்த பாறைக்கு சென்று அவர் தியானம் மேற்கொண்டு அவருக்கு பல்வேறு ஞானங்கள் அந்த பகுதியில் அந்த பாறையில் கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு மக்களுக்கு பல்வேறு ஆன்மீக தொன்று ஆட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதுபோன்ற பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த பாறையில் சுமார் 18 மணி நேரம் 3 தினங்களில் 18 மணி நேரம் பாரத பிரதமர் மோடி தியானம் செய்ய இருக்கிறார். இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. 2000க்கும் மேற்பட்ட போலீசார் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளூர் போலீசார் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாவட்டங்களிலிருந்தும் போலீசார் வந்திருந்து அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கமாண்டோ படையினரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் தற்போது கோடை விடுமுறை காலம் என்ற நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். வட மாநிலத்தை சார்ந்தவர்களும் வரக்கூடிய நிலையில் அவர்கள் முழுமையாக, அதாவது பிரதமர் மோடியினுடைய வருகை இருப்பதன் காரணமாக காவல்துறையுடைய கட்டுப்பாடுகள் சற்று அதிகமாக இருக்கிறது. இதனால் அவர்கள் சகஜமாக செல்ல முடியாத நிலை இருந்தாலும் கூட தற்போது கடற்பகுதியில் அவர்கள் மோடியை காண்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து இங்கே இருக்கக்கூடிய கடைகளும் திறந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனவர்களை பொறுத்தவரைக்கும் அருகில் உள்ள மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு 3 நாட்கள் பிரதமர் அங்கே இருக்கும் வரை மீன்பிடிப்பதற்கு அருகில் உள்ள அந்த கிராம பகுதியை சார்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடலோர காவல் படையினர் முழுமையாக இந்த கடலோர காவல் படையினரும் இந்தியன் நேவி அவர்களும் அந்த பகுதியில் கடல் பகுதியில் பாதுகாப்பை வழங்கியிருக்கிறார்கள். தரைப்பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் கடற்பகுதியிலும் பாதுகாப்பு நிறைந்ததாக காணப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் மோடி இங்கே இந்த பகுதியில் அமைக்கக்கூடிய ஹெலிபேட் தளத்தில் இறங்குகிறார். தொடர்ந்து அவர் பல்வேறு நிகழ்ச்சிகள், அதாவது இந்த கோவில் தரிசனத்தை முடித்துவிட்டு ஆன்மீக அந்த தியானம் அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அதற்காக அவர் அந்த இங்கிருந்து படகு மூலமாக விவேகானந்தர் பாறைக்கு செல்வதற்கான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. தேவா, எத்தனை மணி நேரம் தியானத்தில் இருப்பார் பிரதமர் நரேந்திர மோடி? அவர் தியானத்தில் இருக்கும் போது எது போன்ற பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படும்? அப்ப நேரலை செய்வதற்கு அனுமதி இருக்கா? நிச்சயமாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். இந்த பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கடற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாறையில் பிரதமர் அலுவலகம் தற்காலிகமாக செயல்படுவது போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணிக்கு இந்த விவேகானந்தர் பாறையை மோடி சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 2 போட், அதாவது 2 படகுகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட படகுகளாக இது இருக்கிறது. அந்த படகுகள் மூலமாக அவர் பாறையை சென்றடையக்கூடிய நிலையில் பாறையில் அங்கே முதலாவதாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மேல்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய சிலைக்கு, வெண்கல சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அங்கேயே இருக்கக்கூடிய அவர் நாளை மதியம் 1 மணி வாக்கில் தன்னுடைய தியானத்தை துவக்க இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேல்தளத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் அந்த அவருடைய திருவுருவ சிலை முன்பாக அவர் தன்னுடைய தியானத்தை துவங்க இருக்கிறார். தொடர்ந்து 11 மணி நேரம், நள்ளிரவு 12 மணி வரைக்கும், நாளை பகல் 1 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 11 மணி நேரம் தொடர்ந்து தியானத்தில் இருக்கிறார். அந்த தியானத்தை முடித்துக் கொண்டு சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் மீண்டுமாக தனது தியானத்தை துவக்க இருக்கிறார். அந்த தியானம் அப்படிங்கிறது சனிக்கிழமை மதியம் 1 மணி வரைக்கும், அது அதிகாலை 4 மணிக்கு துவங்கி மதியம் 1 மணி வரை இந்த தியானம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சற்றேறக்குறைய 18 மணி நேரத்திற்கு மேலாக தியானத்தில் ஈடுபட இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியிலேயே அங்கே அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சிறிய அளவிலான படுக்கை அறை உள்ளிட்ட அவருக்கு தேவையான குளியலறை போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு
செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்பாடுகள் அங்கேயே இருக்கக்கூடிய அவர் சனிக்கிழமை மதியம் 3 மணி வாக்கில் அங்கிருந்து புறப்பட்டு திருவள்ளுவர் சிலைக்கு வந்து திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்திய பிறகாக மீண்டும் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் சென்று டெல்லி செல்ல இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சற்றேறக்குறைய 18 மணி நேரத்திற்கு மேலாக அவர் தியானம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.